அரஃபாவுடைய நோன்பினுடைய நாளுடைய இரவு, இப்படி வரிசையாக இஸ்லாத்திலே 10 நாட்கள், 10 நாட்களுடைய இரவுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சத்தியம் என்று சொல்லுகிறான். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்கள், முக்கியமான நாட்கள் என்று நீங்கள் 365 நாட்கள்ல இஸ்லாத்துல நீங்க தேடி போனா இந்த 10 நாட்களை தவிர உங்களால வேற எந்த நாட்களையும் வருஷத்துல எங்கிருந்து எதையும் கொண்டு வந்துடவே முடியாது. 12 மாதங்களில் இந்த சொல்லப்பட்ட 10 இரவுகள் தான் திரும்ப திரும்ப இஸ்லாத்திற்குள்ளே சுத்தி சுத்தி வரும். இந்த நாட்களை தான் முஸ்லிம்கள் பயன்படுத்த வேண்டும். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, முஸ்லிம்களுக்கு சலிச்சிருச்சு, போர் அடிச்சு போயிடுச்சு, குளிச்சு போயிடுச்சு. ஒரே மேகராஜ் 7 வானத்தை பத்தி பேசுவீங்க, ஒரே பராத்து 3 யாசின் ஓதுறதை பத்தி பேசுவீங்க, ஒரே லைலத்துல் கத்ர் நின்று வணங்கினா 84 ஆண்டு நன்மன் பேசுவீங்க, ஒரே பெருநாளுடைய இரவு ஹயாத்தாக்குன்னு பேசுவீங்க, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது சிறப்பு சொல்லுவீங்க, கடந்த ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆஷுராவுடைய நோன்பு வச்சா கடந்த ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வெகுமதியான நாட்கள், இதைதானே சொல்ல போறீங்க, இதுதான் காலங்காலமா கேட்டு கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லி இன்றைய இந்த உம்மத்தில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய நாட்களை எல்லாம் ஓரங்கட்டப்படுகிறது. பிற சமயத்திலே, மாற்று சகோதரருடைய சமயத்திலே, கலாச்சாரத்திலே இந்த பொங்கல் பண்டிகை என்று, போகி என்று என்ன செய்வார்கள், வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் போட்டு எரிப்பார்கள். வீட்டுல என்னென்னலாம் ஆறு அழு பரிசு இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டாந்து தெரு நடு உச்சத்தில போட்டு என்ன செய்வாங்க, நெருப்பை கொளுத்தி எல்லாத்தையும் எரிப்பாங்க. நமக்கு பிடிச்ச பீடெல்லாம் போகட்டும், எல்லாம் ஒழியட்டும்னு சொல்லி பழைய பொருட்களை போட்டு எரிப்பாங்க. அதை பார்த்து அப்படியே இஸ்லாமிய சமூகம் அவர்கள் நெருப்பை மூட்டி எரிக்கிறார்கள். நாம் உள்ளத்திலே என்ன செய்கிறோம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நாட்களை வேண்டாம் என்று ஓரம் கட்டி விடுகிறோம். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த நிலையெல்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு கண்டிப்பா மாறி ஆக வேண்டும். இஸ்லாத்துல முக்கிய தினங்களை ஓரங்கட்ட நாம் பழகிட்டா இஸ்லாத்துக்குள்ள நாம இருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இஸ்லாத்துல நாம் ஒரு முஸ்லீமா வாழ்றோம் சொன்னா நமக்கு சொல்லப்பட்ட ஷரியத்தினுடைய சட்டங்கள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய நாட்களுடைய சிறப்புகள் குறைந்தபட்சம் 10 இரவு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த 10 நாட்களுடைய சிறப்பு, 10 இரவுடைய சிறப்பையாவது ஒரு முஸ்லீம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆலிம் ஆகிடணும், ஒரு ஹாஃபிஸ் ஆகிடணுன்றதும் அல்லாஹ்வுடைய நாட்டம். எல்லாராலையும் ஆலிமாவும் ஹாஃபிஸ் ஆயிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி எடுத்தால் லைலத்துல் கத்ர் என்றால் என்ன, முஹர்ரம் என்றால் என்ன, ஷபே மேராஜ் என்றால் என்ன, ஷபே பராத் என்றால் என்ன, ஆஷுரா என்றால் என்ன, அரஃபா என்றால் என்ன, 2 பெருநாள் இரவுடைய சிறப்பு என்றால் என்ன, இவைகளை எல்லாம் ஒரு முஸ்லிம் 15 வயதை தொடுகின்ற காலகட்டத்திலிருந்து இந்த நாட்களுடைய சிறப்புகள், இந்த நாட்களில் அமல் செய்தால் என்ன கண்ணியம், என்ன மரியாதை என்பதை எல்லாம் சிறு வயதிலிருந்து பழகினால் மட்டும்தான் அவன் 70 வயது 80 வயது வாழக்கூடிய காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த 10 இரவுகளை அவன் கண்ணியப்படுத்துவான். இந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்திருக்க தவறிய இந்த உம்மத்து ஏற்பட்ட விளைவுகள் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் மெஹராஜுடைய நாளில் போய் பாருங்க, ஈ அடிக்கிற மாதிரி இருக்கும். பராத்துடைய நாள்ல போய் பாருங்க, கொசு ஓட்டுற மாதிரி இருக்கும். லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பு பெற்ற இரவு, அந்த நாளிலே பள்ளிவாசல் இறுதியாக துவா ஓதுகின்ற பொழுதுதான் கூட்டம் பள்ளிவாசலில் வரும். லைலத்துல் கத்ர் பயான் 1 மணி நேரம் மூச்சை குடிச்சு பேசுற அந்த பயான் கேட்பதற்கு மஹல்லாவில் யாரும் வர மாட்டார்கள். இப்படி முக்கிய நாட்களுடைய சிறப்புகளை, அது சம்பந்தமான ஆயத்து ஹதீசுகளை, வரலாறுகளை, இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்க தவறியதின் காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த உம்மத்திற்கு இஸ்லாம் சம்பந்தமான, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒன்றும் தெரியாமல் பூஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், வலிகுல்லி உம்மத்தின் வலிகுல்லி தரஜாத்தும் மிம்மா அமிலு வலிவஃபியஹும். ஒவ்வொரு மனிதரும் தான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தான் என்ன செய்கிறார்கள், நன்மை கிடைக்க வேண்டும், தனக்கான செயலுக்கு முழு நன்மை தான் பெற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மனிதரும் அமல் செய்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு தொழில் வர்ற நாம எந்த எண்ணத்துல வர்றோம், நமக்கு நன்மை கிடைக்கணும்,
நோன்பு வைக்கிற நாம் எந்த நியத்துல நோன்பு வைக்கிறோம், நமக்கு நன்மை கிடைக்கணும். ஹஜ்ஜும்ராக்கு போகக்கூடிய எந்த நியத்துல போறோம், நமக்கு நன்மை கிடைக்கணும். இப்படி மார்க்கத்துல ஒவ்வொரு அமலும்